ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக்கிங் வித் அம்மு சேனல். நம்ம தோட்டத்துக்கு தான் வந்திருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். மணத்தக்காளி கீரை பாருங்கள், அப்படியே நல்லா பசுமையாக நல்லா வளர்ந்துருக்கு. சரி, கீரையெல்லாம் பறிச்சுக்கலான்ட்டு பறிச்சிருக்கோம். இன்றைக்கி இந்த மணத்தக்காளி வச்சு ஒரு கீரை பொரியல் தான் ரொம்ப ருசியாக எப்படி செய்யணும்னு பார்க்க போகிறோம். நம்ம மணத்தக்காளி பார்த்திங்கன்னா, நமக்கு இந்த வயிற்றில் குடல் புண்ணு இருக்கவங்க, அல்சர் இருக்கவங்க எல்லாமே அடிக்கடி சேர்த்துக்கணும். அதே மாதிரி பச்சையாக அந்த துளிர் இருக்கு இல்லையா, அதை அப்படியே வெறும் வாயிலே சாப்பிட்லாம். இல்லைனா அந்த மணத்தக்காளி பழம் இருக்குது பாருங்கள், நல்லா கருப்பாக இருக்கும். அந்த பழத்தை சாப்பிட்டாலும் இந்த வயிற்று புண்ணெல்லாம் ஆறிடும். ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டு தான். இந்த அல்சர் இருக்கவங்க வாரத்தில் ஒரு 2 முறையாவது சாப்பிட்ணும். இல்லைனா அந்த இலையை புழிஞ்சு கூட அந்த சாரை கூட குடிக்கலாம். அது ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். இன்றைக்கி நல்லா ஒரு கட்டு அளவுக்கு மணத்தக்காளி கீரை பறிச்சுட்டு வந்திருக்கோம். நம்ம இன்றைக்கி பொரியல் தான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரெடி பண்ணியிருக்கேன். இந்த பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்ட்டுன்னு. நம்ம வீட்டில் வளர்க்குறனால இது மருந்தெல்லாம் தெளிக்கல, ரொம்ப நல்லாயிருக்கும் ருசியாக. இதை நல்லா ஒரு 2-3 தடவை தண்ணியில் கழுவி எடுத்துகிட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். மணத்தக்காளி கீரை பார்த்திங்கன்னா அப்படியே முழுசாக போடுறதோட இந்த மாதிரி கட் பண்ணி போட்டால் சீக்கிரமாகவும் நமக்கு வெந்துடும். இது சிறு கசப்பு இருக்கும், அதனால் நம்ம தேங்காய் சேர்த்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். தேங்காய் இதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ பாருங்கள், அந்த கீரையை நல்லா அலசி எடுத்துகிட்டு கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். தேங்காய் ஒரு 1/4 மூடி தேங்காய், ஒரு வெங்காயம், ஒரு 5-6 பூண்டு பல்லை நம்ம தட்டி போட்டுக்கலாம். தேங்காவை அப்படியே மிக்ஸி ஜாரில் ஓட்டி எடுத்துக்கிட்டேன் பாருங்கள். இப்போ தாளித்து விட்டுக்கலாம். ஒரு வானல் வச்சுக்கலாம். வச்சுட்டு வானல் சூடானவுடனே ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்குங்க. எண்ணெய் நிறைய வேணும்னு அவசியம் கிடையாது. 1/2 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் வெள்ளை உளுத்தம் பருப்பு சேர்த்துக்குங்க. நமக்கு வேணும்னா கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். ஆனால் நான் இன்றைக்கி பாசிப்பயிறு தான் சேர்த்துக்கிறேன். பாசிப்பயிரை ஊற வச்சும் சேர்க்கலாம், இப்படி அப்படியே நம்ம ஃப்ரெஷ்ஷாகவும் எடுத்து போட்டுக்கலாம். நம்ம அதை பாருங்கள், அப்படியே நல்லா ஒரு கைப்பிடி பாசிப்பயிறு போடுறேன். ஒரு 1/4 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்குங்க. இப்போ எல்லாமே நல்லா வறுபடட்டும். காஞ்ச மிளகா, வரமிளகான்னு சொல்லுவோம்ல, அது ஒரு 2 மிளகாய் கிள்ளி போட்டிருக்கேன். ஒரு பெரிய வெங்காயமாக பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையுமே போட்டு நல்லா வதக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க. இப்போ நம்ம பூண்டு இருக்கு இல்லையா, அதை நீங்கள் கட் பண்ணியும் போட்டுக்கலாம், இல்லை இடிச்சும் போட்டுக்கலாம். ரொம்ப வாசமாக நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி இடிக்கால வச்சு தான் இடித்து நான் போடுறேன். இதை பாருங்கள், கம்மன்னு இருக்கும். அப்படியே இந்த வெங்காயம் பூண்டு எல்லாத்தையும் நம்ம தட்டி போட்டு செய்யும் போது இது அல்சர் பேஷண்ட்டுக்கு ரொம்ப நல்லது. உங்களுக்கு அல்சர் இருக்கவங்க பார்த்திங்கன்னா மிளகாய் இந்த மாதிரி கில்லாதீங்க, அப்படியே போட்டு விட்ருங்க. இப்போ நம்ம அலசி வடிகட்டி கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த கீரையுமே போட்டு நல்லா வதக்குங்க. கீரை பார்த்தா நிறையா இருக்க மாதிரி இருக்கும், வதக்க சுருங்கிடும். அதனால் உப்பெல்லாம் இப்போ சேர்க்கவே கூடாது. அதே மாதிரி கீரையை வேக வைக்கும் போது நம்ம மூடி போட்டே வேக வைக்கக்கூடாது. இதை பாருங்கள் எவ்வளோ இருந்தது, இப்போ நம்ம வதக்க ரொம்ப அப்படியே கம்மியாகிடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம உப்பு லைட்டாக நம்ம சேர்த்துக்கலாம். பாருங்கள், நல்லா சுண்டி வந்துருச்சு. அப்போ தான் நமக்கு இல்லைனா உப்பு கரிக்கிற மாதிரி இருக்கும். முன்னாடியே போட்டிங்கன்னா திட்டமாக சேர்த்துக்குங்க உப்பை. ஒரு 2 நிமிஷம் அப்படியே நல்லா வதக்கி விடுங்க. ஒரு 1/4 மணி நேரத்தில் நம்மளுடைய கீரை ரெடி ஆகிடும். இது வதக்கிறதுக்கு ஒரு 6-7 நிமிஷம் அப்படியே நல்லா வதக்கி விடுங்க. அப்புறம் உப்பு போட்டு ஒரு 4-5 நிமிஷம் வதக்குங்க. இப்போ நம்ம தேங்காய் துருவி வச்சுருக்கோம் இல்லையா, அதையுமே அப்படியே போட்டுக்கலாம். தேங்காய் கண்டிப்பாக சேர்க்கணும். ஏன்னா மணத்தக்காளி கீரை சிறு கசப்பாக இருக்கும். அதுக்காக நம்ம தேங்காய் இந்த மாதிரி போட்டுக்கிட்டால் தான் ரொம்ப நல்லாயிருக்கும். அப்படியே ஒரு பரட்டி நம்ம அப்படியே கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம். அந்த சூட்லேயே அந்த தேங்காயும் கீரையும் நல்லா மிக்ஸ் ஆகிடும். இது வெள்ளை சாதத்துக்கு நல்லா பிசைஞ்சு சாப்பிட்லாம். சுட வெள்ளை சாதத்தில் போட்டு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சாம்பார் சாதம், ரசம் சாதம், தயிர் சாதம் எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதே ஒரு அளவோடு செய்து பார்த்துட்டு நீங்களும் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனே வரும். நாளைக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய். Wow.